ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். 25/6/2024 முரளிக்கான கேள்விபதர்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் எந்த ஒரு முயற்சி செய்யணும், கர்மாதித்த நிலைக்கு அருகாமையில வந்துள்ளோம் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, கர்மத்தை வென்ற நிலையை அடைகிறதுக்கு நினைவின் பலத்தினால தங்களது கர்மேந்திரியங்களை வசப்படுத்தும் முயற்சி செய்யுங்க. நான் நிராகார ஆத்மா, நிராகார தந்தையின் குழந்தை என்ற அப்பியாசம் செய்யுங்க. கர்மேந்திரியங்கள் அனைத்தும் நீர்விகாரி ஆயிடும் வகையில சக்திசாலியான உழைப்பு தேவை. அந்த அளவு கர்மாதித்த நிலைக்கு அருகாமையில வரும்போது அனைத்து உறுப்புகளும் தனிந்ததாகவும் நறுமணம் உடையதாகவும் ஆகி கொண்டே போகும். அவற்றிலிருந்து விகாரியான துர்நாற்றம் நீங்கிவிடும். அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த இத யோக பலத்தின் மூலமா தேக இந்திரியங்களை அடக்குறவங்களுக்கு பேர் தான் யோகி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆத்மா ராஜாவா இருக்கணும். மற்ற கர்ம இந்திரியங்கள் சொல்லப்பட்ட கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் அதனுடைய பிரஜைகள். ராஜா ஆத்மா, இது அதோடைய பிரஜைகள். மனம், புத்தி, சம்ஸ்காரம்ன்றது அந்த ராஜாவுடைய மந்திரிகள். அப்படிங்கிறப்ப நினைவின் பலம் தந்தை கிட்ட எப்படி ஆத்மான்னு நம்ம புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யும் போது அந்த தேக இந்திரியங்களை அடக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் போது நான் தான் ராஜாவா இருக்கேன், இந்த தேக இந்திரியங்கள் மற்றும் இந்த சூட்சும இந்திரியங்கள் என்னுடைய வேலையாட்கள், இதான் நாம் பயன்படுத்தி கர்மா செய்யணும் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது இந்த தேக இந்திரியங்கள் சீத்தளமாயிடும், குளிர்ச்சியானதா ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. இது நிர்விகாரியா மொத்தமா எல்லா இந்திரியங்களுமே குளிர்ச்சி அடைஞ்சிரும். அப்படிங்கிறப்ப நீங்க கர்மா தீத்த நிலை அடைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இவங்களுக்கு பேர் தான் தேகி அபிமானி அப்படின்னு சொல்லுவாரு. தேகத்தினுடைய எஜமானன், கணபதி, ரதிகன், உடம்பு பேர ஓட்டக்கூடிய ரதிகன். இந்த உடம்புங்கிறது வெறும் மிஷின் தான், ஆத்மா தான் அதை வழி நடத்தக்கூடிய ஒரு டிரைவர். அததான் இப்படி இந்த நிலையை அடையும் போது கர்மாத்தீத்த நிலையை அடையிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத சொல்றேன். எதை நாம் உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அனைத்து மனிதர்களும் அந்த பரம ஆத்மாவை தான் தந்தைன்னு சொல்றாங்க. பாபா பரந்தாமத்துல வசிக்கிறாரு. இந்த விஷயங்களை உறுதி செஞ்சுக்கணும், தன்னை ஆத்மான்னு உணரணும் மற்றும் இதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளணும். தந்தை என்ன சொல்கிறாரோ அதை ஆத்மா தான் தாரணை செய்யுது. எந்த ஞானம் பரமாத்மாவிடம் உள்ளதோ அது ஆத்மாவிற்குள்ளும் வர வேண்டும். அது பின்னர் வாயால் வர்ணிக்கப்படுது. ஆத்மா தான் பாடம் படிக்குது. ஆத்மா வெளியேறிவிட்டால் படிப்பு ஆகியவை எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆத்மா சம்ஸ்காரம் எடுத்து சென்றது, அது மற்றொரு சரீரத்துல அமர்ந்தது. எனவே முதல்ல தங்களை மிக உறுதியாக ஆத்மான்னு உணரணும். தேக அபிமானத்தை இப்பொழுது விட வேண்டி இருக்குது. ஆத்மா கேக்குது, ஆத்மா தாரணை செய்யுது. ஆத்மா இதில் இல்லை என்றால் சரீரம் அசையவே அசையாது. இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்க பரம ஆத்மாக்களாகிய எங்களுக்கு ஞானம் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக்கணும். நாம ஆத்மாக்கள் சரீரம் மூலமாக கேட்கிறோம் மற்றும் பரமாத்மா சரீரம் மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறார். இதையே அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். தேகம் நினைவுக்கு வருது அப்படிங்கிறாங்க பாபா. தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபடுத்தி சொல்றாரப்பா. ஆத்மா வேற, தேக இந்திரியங்கள், தேகம் வேற. ஆத்மா இல்லைன்னா இந்த தேகம் வேஸ்ட் தான். எப்படி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சரீரம் மட்டும் தானே கிடக்கும். சொல்றாங்களே இறந்து போயிட்டாங்க, உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப உயிர் வெளியே போயிருச்சுன்னா அது வேஸ்ட் தான். அந்த சரீரம் அது இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை ஒண்ணு எரிவூட்டிடுவாங்க, இல்லாட்டினா புதைச்சிருவாங்க. அப்ப வெளியே போன ஆத்மாவுக்கு தான் எல்லா மகிமையும் இருக்குது. அப்படி ஆத்மாவா தான் தந்தையும் ஒரு பரம் ஆத்மாவா இருக்காரு. அவருக்கு சரீரம் எடுக்கல, தனிப்பட்டவரா இருக்காரு. எப்பவுமே சரீரம் எடுக்காதவரா இருக்காரு பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாதான் இந்த தேகத்தின் மூலமா காரியங்களை செய்யுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்கிறது புரிய வைக்கிறார். ஆத்மா தன்னுடைய சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது. ஒரு சரீரத்துல இருந்து
இறந்தாச்சுன்னா இன்னொரு சரீரத்தை எடுக்குது அப்படின்னா, கர்ப்பத்துல போய் எடுக்குது அப்படின்னா, அது தன்னுடைய சம்ஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகும். இங்க இந்த தேகத்தின் மூலமா படிச்சது, சேமிச்சது அதெல்லாம் அதுல ஞாபகம் இருக்காது. எடுத்துட்டு போக முடியாது. புத்தி ஆஃப் ஆயிடும். புத்தி எப்படி இருக்கணும், மியூட் ஆயிடும். போன்ல எல்லாம் மியூட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி புத்தி மியூட் ஆயிடும். அதுக்கு வேலை செய்யறது சம்ஸ்காரம் மட்டுமே வேலை செய்யும். அதத்தான் சம்ஸ்காரத்தை மட்டுமே ஆத்மா எடுத்துட்டு போகும். இதத்தான் ஒரு பூ தன்னோட வாசனையை மட்டும் காத்துல பரப்போம். அந்த பூ இருக்கிறது எங்கேயோ இருக்கும். பூவை நம்ம பார்க்காதனாலும் அந்த காத்துல வர அந்த வாசனை நம்ம உணர முடியும் இல்லையா. அது போல இந்த ஆத்மா அதோட வாசனை, ஆனா அந்த சம்ஸ்காரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேகத்துல என்ன சம்ஸ்காரம் உருவாக்கி வச்சிருந்தோமோ அடுத்த தேகத்துக்கு போகும்போது அதே சம்ஸ்காரம் வேலை செய்யும். ஆனா புத்தி ஆஃப் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. இருந்தாலும் இப்ப ஒரு கலைஞரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாடகரா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப அவங்க சரீரம் வச்சிருக்காங்கன்னா அடுத்த பிறவியிலையும் அது வெளிப்படும் தானே பாபா சொல்றாரு. ஆமா, அந்த பாடகரா இருப்பாங்க, அந்த சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கும், அந்த சம்ஸ்காரம் வேலை செய்யும். அதேதான் இப்ப நம்மளையே பிராமணர் அப்படி தூய்மையானவரெல்லாம் மாத்துறாரு. இந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தின் மூலமா தான் நீங்க தேவதை ஆகுறீங்கன்னு சொல்றாரு. இந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறதுனாலதான் நம்ம தேவதை 21 பிறவி வாழ்றோம். தூய்மையற்றவங்களா மாறுறதுக்கு இந்த துவாபர யுகத்துல அப்ப 21 பிறவியின் சம்ஸ்காரத்தை இங்கேயே நம்ம உருவாக்கிக்கிட்டு போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். புத்தி இங்க வேலை செய்யாது இல்லையா. இங்க ஞானம் படிச்சிருக்கோம், ஆத்மா தெரியும், பரமாத்மா தெரியும், டிராமா தெரியும், இந்த 3 தெரியும் இல்லையா. தேவதைகளுக்கு பரமாத்மாவை பற்றியும் தெரியாது, டிராமாவை பத்தியும் தெரியாதுன்னு அப்பா சொல்றாரு இல்லையா. புரியுதா உங்களுக்கு? இங்க படிச்ச படிப்பை மறந்துட்டோம். பிராமணர்களான நாம இங்க படிச்ச படிப்பை மறந்துட்டோம். தூய்மை ஆத்மாங்கிற சம்ஸ்காரத்தை மட்டும் எடுத்துட்டு போறோம். ஆத்மாங்கிறதே ஞாபகம் வச்சிருக்கோம். தூய்மையானவன் அப்படிங்கிறது அந்த தூய்மையின் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறோம் இல்லையா. அதுதான் அதனால அந்த சம்ஸ்காரத்துக்கு உதாரணமா தான் அதை சொல்லிட்டு இருக்காரு அப்பா. ஆத்மா சம்ஸ்காரத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போகும் அப்படின்னு. எதை நாம் நல்ல முறையில தாரணை செய்யணும்னு பாபா சொல்றாங்க. இது நல்லது அல்ல கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவிலதான் இருக்குது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சாராயம் குடிக்கிறது, தீச்சி விஷயங்களை பேசுறது, இதுவும் ஆத்மா செய்யுது. உறுப்புகள் மூலமாக செய்யுதான். ஆத்மா தான் இந்த உறுப்புகள் மூலமாக இவ்வளவு பாகத்தை ஏற்று நடிக்குது. முதல் இந்த ஞானத்தை தன் நடிக்குது. முதல் அவசியமாக ஆத்மாபிமானி ஆகணும். தந்தை ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறாரு. ஆத்மா தான் பிறகு இந்த ஞானத்தை தன் கூடவே எடுத்து செல்லும். எப்படி அங்கு பரமாத்மா ஞானத்துடன் இருப்பாரோ அதே போல ஆத்மாக்களாகிய நீங்களும் பின் இந்த ஞானத்தை கூடவே எடுத்து செல்லுவீங்க. நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞான சகிதம் அழைத்து செல்றேன். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் பாட்டில் வர வேண்டி இருக்குது. உங்களது பாட்டே புது உலகத்துல பிராலத்தத்தை பலனை அனுபவிக்கிறது. ஞானம் பின்னர் மறைந்து விடுது. இவை எல்லாமே நல்ல முறையில தாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஆன்சர் சொன்னேன், கரெக்டா சொல்றாரு இல்லையா அப்பா. அப்ப ஆத்மா சம்ஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகும். இங்க அந்த பார்த்த நீங்க நடிக்க வேண்டியதா இருக்கு சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். இப்ப நான் கூட்டிட்டு போகும்போது ஆத்மாங்கிற சம்ஸ்காரம் மட்டும்தான் எடுத்துட்டு போவீங்க பரந்தாமத்துக்கு போகும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கும். அங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸ்ல போய் செட் ஆகும் இல்லையா. செட் ஆகும் போது ஒரு செகண்ட்ல எல்லாமே மறந்து போயிடும். அடுத்து வரும்போது புதிய உலகத்துக்கு வரீங்க அப்படின்றத சொல்றாரு. ஆத்மா இங்க இருந்து சம்ஸ்காரத்தை கடைசி நேரம் அந்திமதி சோகத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இறுதி நேரம் பரந்தாமத்தையும் தந்தையோ இல்ல சொர்க்கத்தையும் நினைவு செய்தீங்கன்னா அஹோ சௌபாகியம்னு சொல்லுவாரு. மற்றபடி இந்த உலகத்துல வாழக்கூடிய மற்ற மனிதர்களையோ பொருட்களையோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தண்டனை கிடைக்கும், பதவி குறைஞ்சு பெறும் சொல்றாரு இல்லையா அப்பா. இப்ப அவ்வளவு டீட்டெயில்டா புரிய வைக்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட், நாம் அடிக்கடி எந்த பாயிண்டை மறந்து விடுகிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. முதல்ல நான் ஆத்மாங்கிற என்பதை மிக மிக நன்றாக உறுதிப்படுத்திக்கணும். அநேகர் இதை மறந்தே விடுறாங்க. தனக்குத்தானே அதிக முயற்சி செய்யணும். உலகத்துக்கு எஜமானர் ஆகணும்னா உழைப்பு முயற்சியின்றி ஆக முடியுமா என்ன? அடிக்கடி இந்த பாயிண்டை மறந்து விடுறாங்க. ஏன்னா இது புது ஞானம் ஆகும். தங்களை ஆத்மானு மறந்து தேக அபிமானத்துல வந்துடும் போது ஏதாவது பாவங்கள் ஏற்படுது. ஆத்மாபிமானி நிலை ஆகுறதுனால ஒருபோதும் பாவங்கள் ஏற்படாது.
பாவங்கள் அழிந்து போயிடும். பின் அரைக்கல்பம் எந்த பாவமுமே ஆகாது. எனவே நான் ஆத்மா படிக்கிறேன், தேகம் அல்ல நிச்சயம் செய்து கொள்ளணும். இதற்கு முன்பு ஸ்தூல மனிதர்களின் வழி கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது தந்தை ஸ்ரீமத் அளித்துக் கொண்டிருக்கிறார். இது புது உலகத்துக்கு முற்றிலும் புதிய நாலேஜ் ஆகும். நீங்கள் அனைவரும் எல்லோரும் புதியவர்களாக ஆகிடுவீங்க. இதில் குழம்புவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. அநேக முறை நீங்க பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக ஆயிட்டே தான் வந்திருக்கிறீங்க. எனவே நல்ல முறையில புருஷார்த்தம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கல்பமும் நீங்க இது போல ஆத்மாவாய் மாறிதான் போயிருக்கீங்க. ஆத்மா மாதிரி தான் சத்தியுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் போயிருக்கீங்க. இது ஒவ்வொரு கல்பமும் நடந்திருக்குது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாதான் முக்கியமான பாடம். ஆத்மாங்கிறதே நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உலகத்துக்கே உலகத்துக்கே எஜமானார ஆக்கணும் அப்படின்னா முயற்சி உழைப்பு இல்லாம எப்படி ஒரு காரியம் செய்ய முடியும்? அப்ப ஆத்மான்னு உணர்றதுதான் உங்களுக்கு பெரிய உழைப்பு அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னா எவ்வளவு எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லையா? படிச்சு அவங்க டாக்டர் ஆகுறாங்க. அப்புறமேல் இதா இருக்காங்க இல்லையா? அப்புறம் டாக்டர் ஒரு வசதி வாய்ப்போட இருக்காங்க இல்லையா? பேர் புகழோட இருக்காங்க. அதே போல இந்த நேரம் உழைங்க, அப்புறம் அங்க பேர் புகழோட இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எதுக்கு படிக்கிறோம்? நம்ம அவங்க டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க. நம்ம மனிதர்ல இருந்து இப்ப தேவதை ஆகிறதுக்காக படிக்கிறோம். அதுக்கு முக்கியமான பாடமே நீங்க ஆத்மான்னு உணர்றதான். உலகத்துக்கே எஜமானராக போறீங்கன்னா இதை கூட ஞாபகம் வச்சுக்கிற மாட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுதான் அடிக்கடி மறந்துடுறோங்கிறாரு பாபா. ஆத்மாங்கிறது மறந்துட்டு தேகங்கிறதுலதான் வந்துடுறோம். அடிக்கடி அந்த பாயிண்ட ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நான் விஸ்வ மகாராஜாவா வாழ்ந்திருக்கேன் அப்படின்றத அடிக்கடி அந்த ஸ்லோகனை சொல்லி சொல்லி பார்க்கணும். நான் விஸ்வ மாலிக், விஸ்வ மகாராஜா, சக்கரவர்த்தி, சாம்ராட்டா இருந்திருக்கேன். நானு கவலையற்ற சக்கரவர்த்தியா இருந்திருக்கேன். இந்த நேரம் வைரத்துக்கு சமமான நேரமா இருக்குதுன்றது மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எதுக்காக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு மறக்க போகுது? உலகத்தின் எஜமானரா வாழ்ந்தீங்கன்றதையா மறந்துடுவீங்க நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எது ஞான மன்னம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பாபாஸ் கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நாம் ஆத்மா கர்மேந்திரியங்கள் மூலம் இந்த காரியம் செய்யறோம். அலுவலகம் ஆகியவற்றிலும் கூட தங்களை ஆத்மானு உணர்ந்து கர்மேந்திரியங்கள் மூலம் காரியம் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா கற்பிக்கும் தந்தை அவசியம் நினைவுக்கு வருவாரு. ஆத்மாதான் தந்தையை நினைவு செய்து, இதுக்கு முன்பு கூட நான் பகவானை நினைவு செய்கிறேன் என கூறிக்கொண்டு இருந்தோம். ஆனால் தங்களை சாகாரம் என நினைத்து நிராகாரமானவரை நினைவு செய்து கொண்டிருந்தோம். தங்களை நிராகார் என்று நினைத்து நிராகாரமானவரை ஒரு பொழுதும் நினைவு செய்து கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் தங்களை நிராகார் ஆத்மா என்று உணர்ந்து நிராகார் தந்தையை நினைவு செய்யணும். இவை ஞான மனனம் செய்வதற்கான விஷயங்களா இருக்குது. ஒரு சிலர் நாங்கள் 2 மணி நேரம் நினைவு செய்யறோம்னு எழுதுறாங்க. ஒரு சிலர் நாங்கள் எப்பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனால் எப்பொழுதும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அவ்வாறு நினைவு செய்திருந்தால் முன்கூட்டியே கர்மாதீத்த நிலையில இருக்கணும். கர்மாதீத்த நிலையோ மிகவும் கடின உழைப்பாக ஆகிறது. இதில் எல்லா விகாரி கர்மேந்திரியங்களும் வசப்பட்டு விடுது அப்படிங்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல ஞான மார்க்கத்துக்கும் நீங்க ஞான சிந்தனை செய்யணும், அதான் ஞான மனனம் செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. பக்தியில என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? தேகம்னு உங்களை உணர்ந்து பரமாத்மாவான அவரை நிராகாரமா நினைச்சு நீங்க நினைவு செய்துட்டு இருந்தீங்க. அது தவறான வழிமுறையா போயிடுச்சு. இப்ப நீங்க உங்களையும் நிராகாரரா உணர்ந்து அவரையும் நிராகாரரா உணரும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியுது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. இதுதான் சரியான நினைவுக்கான வழிமுறை. ஒரு ஃபார்முலா இப்ப கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன அந்த ஃபார்முலா என்னன்னா, தங்களை சாகாரம்னு நினைத்து நிராகாரமானவரை நினைவு செய்து கொண்டிருந்தோம். தங்களை நிராகார் என்று நினைத்து நிராகாரமானவரை ஒரு பொழுதும் நினைவு செய்து கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் நம்ம உடல்னு நினைச்சு பக்தி மார்க்கத்துல நினைவு செஞ்சிட்டு இருந்திருக்கோம்ல அப்பாவை. ஆமா ஆமா, உடலை அப்படி நினைச்சிருக்கோம். நம்ம உடலை நினைச்சுக்கிட்டோம், அப்பாவை நிராகாரம் நினைச்சுக்கிட்டோம், அவரும் ஆத்மாவா இருக்காரு அப்படிங்கிற அப்படி நினைவு செய்யறதுதான் வழிமுறை தப்பாயிடுச்சு. இப்ப சரியான வழிமுறையை அப்பா ஞானத்துல கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு.
நிராகாரன்னு நினைச்சு நிராகாரமானவரை ஒரு பொழுதும் நினைவு செய்து கொண்டிருக்கவில்லை. நம்ம வந்து நிராகாரரு, அப்பாவும் நிராகாரமானவர்னு நினைச்சிட்டு இருக்கல. இப்பதான் நீங்க வந்து தங்களை நிராகார ஆத்மான்னு உணர்ந்து நிராகார தந்தையை நினைவு செய்யணும். இப்பதான் உங்களுக்கு சங்கமயுகத்துலாம் தான் அதை வந்து சொல்லி கொடுக்குறேங்கிறாங்க பாபா. இவை ஞான மனனம் செய்யறதுக்கான விஷயங்களா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்ப அந்த இது வந்து நமக்கு இப்பதானே தெரியுது. நம்மளும் நிராகாரமானவர், அப்பாவும் நிராகாரமானவர். அதான் நெக்ஸ்ட். இப்பொழுது நமது கர்மேந்திரியங்கள் மற்றும் சரீரம் எப்படி உள்ளது, சத்யுகத்துல எப்படி இருக்கும்னு பாபா கேக்குறாங்க. சத்யுகத்துல எல்லா கர்மேந்திரியங்களும் நிர்விகாரி ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு அங்கமும் நறுமணம் உடையதாக ஆயிடுது. இப்பொழுது துர்நாற்றம் உடைய தீச்சி உறுப்புகள் ஆகும். சத்யுகத்தினுடையதோ மிகவும் பிரியமான மகிமை ஆகும். அது ஹெவன், புது உலகம், வைகுண்டம்னு சொல்லப்படுது. அங்கு இருக்கும் தோற்றம், கிரீடம் ஆகியவை போல் இங்கு யாருக்குமே அமைக்க முடியாது. நீங்கள் தியானத்தில் பார்த்து விட்டு வர்றீங்கதான், ஆனால் இங்கு அதே போல அமைக்க முடியாது. அங்கு இயற்கையான அழகு இருக்கும். எனவே இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்க நினைவினால் தான் தூய்மையாகணும். நினைவு யாத்திரை அதிகமா செய்யணும். இதில் மிகுந்த உழைப்பு இருக்குது. நினைவு செய்து செய்து கர்மாதித்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா கர்மேந்திரியங்களும் தனிந்ததாக ஆயிடும். ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் நறுமணம் உடையதாக ஆகிடும். துர்நாற்றம் இருக்காது. இப்பொழுதோ எல்லா கர்மேந்திரியங்களும் துர்நாற்றம் உள்ளது. இந்த சரீரம் எதுக்குமே உதவாதாக இருக்குது. உங்களது ஆத்மா இப்பொழுது தூய்மையாகி கொண்டிருக்குது. சரீரம் தூய்மையாக ஆக முடியாது. உங்களுக்கு புது சரீரம் கிடைக்கும் பொழுதுதான் அது தூய்மையாக இருக்கும். அங்கு அங்கத்தில் நறுமணம் இருக்கும். இந்த மகிமை தேவதைகளுடையதாகவும் குழந்தைங்களாகி உங்களுக்கு மிகவும் குஷி இருக்கணும். தந்தை வந்திருக்கிறாருன்னா குஷியின் எல்லை அளவு கடந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிர்விகாரி அப்படின்றத ஒரு வார்த்தை சொன்னாரப்பா. அந்த நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் தேவதைகளுக்கு மட்டுமே உண்டு. அது நமக்கு மட்டுமே உண்டான ஒரு டைட்டில். வேற யாருக்குமே அந்த நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க முடியாது. அப்பாவுக்கே நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் கிடையாது. அப்பாவுக்கே வெறும் நிராகாரி அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான். இந்த நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் தேவதைகளுக்கு மட்டுமே. துவாபர யுகத்துல வந்தவங்களுக்கு என்ன பேரு? துவாபர யுகத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன பேரு? அவங்களுக்கு வெறும் விகாரின்னு தான் பேரு. விகாரி. ஆனா நிர்விகாரிங்கிற டைட்டில் யாருக்குரியது? தேவதைகளுக்குரியது. அப்படிப்பட்ட நிர்விகாரிகளா இருந்திருக்கீங்க. இப்பவும் ஆக போறீங்க. நீ ஒவ்வொரு கல்பத்திலையும் ஆக போறீங்கன்ற நினைவு, இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும். நான் தான் நிர்விகாரியா இருந்திருக்கேன், அது எனக்கே உரிய டைட்டில் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பரமாத்மாவுக்கே அந்த டைட்டில் கிடையாது. ஏன்னா விகர்மம் செய்தாதான் விகாரின்னு சொல்ல முடியும். அகர்மம் செய்யறவங்களதான் நிர்விகாரின்னு சொல்றோம். ஆனா பரமாத்மா பாருங்க, எந்த வித கர்மமும் செய்யல, அவருக்கு கூட அந்த டைட்டில் கிடையாது. இது நமக்கே உருத்தான ஒரு டைட்டில். அப்ப அந்த நிர்விகாரி அப்படிங்கறத விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கர்மா தீத்த நிலையை அடையிறது அப்படின்னா எப்படி சொன்னார் இதுக்கு முந்தின பாயிண்ட்ல, ஒவ்வொரு செகண்டும் நீங்க அப்பாவை நினைவு செய்யணும். அப்பா கர்மங்கள் சீக்கிரம் அடையும், கர்மா தீத்த நிலையை ஈஸியா அடைய முடியுங்கிறதான் விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் சிலர் நினைவு செய்யறதே இல்ல, 2 மணி நேரம் தான் நினைவு செய்யறாங்க. அப்படி நினைவு செஞ்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா கர்மா தீத்த நிலையை அடைஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் ஆயிருக்காது இல்லையா? பிரம்மா பாபா 33 வருஷத்துல அவரு புருஷார்த்தம் பண்ணி முடிச்சுட்டாரு, கர்மா தீத்த நிலையை அடைஞ்சிட்டாரு இல்லையா? இருந்தாலும் அவருக்கு உண்டான முயற்சி அவர் செஞ்சிருக்காரு. அதே போல நீங்களும் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு, சொல்றாரு. நிர்விகாரியா மாறணும்னா முதல்ல கர்மா தீத்த நிலையை அடையணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். கர்மா தீத்த நிலையை அடைஞ்சாதான் முதல்ல பரந்தாமத்துக்கு போக முடியும். அந்த பரந்தாமத்துக்கு போயிட்டு இங்க சாக்கார உலகத்துக்கு மறுபடியும் புதிய உலகத்துக்கு வரும்போது நிர்விகாரியா வருவீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ஆமா, அங்க வந்து எல்லாமே சத்தியுகத்துல வந்து கர்மேந்திரியங்கள் எல்லாமே நறுமணமுடையதா இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. இங்க எல்லாமே வந்து துர்நாற்றம் அடிக்குது, அளவுக்கு இருக்குது. ஆமா, எல்லாமே கிரிமினலா மாறி போச்சு இல்லையா? ஒவ்வொரு கர்மேந்திரியமும் குற்றவாளிகளா மாறி போயிருச்சு. பார்வை எங்க போய் பாக்குது நம்ம கண்ணு? அப்பா ஒரு எத்தனை வருஷம் முரளி கேட்டாலும் பாருங்க, அது பாருங்க கண்ணு எங்க தேகத்தை பார்க்கதான் போகுது. அப்ப இன்னமும் கண்ணுதான் பெரிய திருடேன்னு சொல்லுவார் அப்பா. அதனாலதான் முதல்ல உங்க பார்வையை மாத்திருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பார்வையாவது இது வரைக்கும் நம்ம மாத்திருக்கோமான்னு கேட்டா அதுக்குமே கொஸ்டின் மார்க் தான்.
ஏன்னா நமக்கு சாக்காரமா பார்த்து பார்த்தே பழக்கமா இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாக்குறோம்னாலும் இருந்தாலும் அந்த பார்வை நம்மள மீறி பார்க்க தானே செய்யுது. பார்வை தவறா போகுது, கேட்கிற விஷயங்கள் தவறா போகுது, பேசுற வார்த்தை தப்பா போகுது, மனசு அங்கிட்டும் இங்கிட்டும் மேலும் கீழே ஆட்டம் காணுது, ஆடுது, அசையுது. அப்படி ஒவ்வொரு விஷயம் இப்ப நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த 63 பிறவிகளா நம்ம செஞ்ச பாவத்தின் சுமை. அது இப்ப நம்மள முயற்சி பண்ண விடாம தடுக்குது. இறுதி நேரம்னு ஒண்ணு வரும். அந்த நேரம் கர்மேந்திரியங்கள் எல்லாமே வசமாயிடும். நீங்க எல்லா பாவ கணக்குலையும் முடிச்சு நிம்மதியா வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்படிங்கிறப்ப சத்தியுகத்துல வரும்போது எந்த ஒரு கணக்குமே இல்லாம இருக்கும். சத்தியுகத்துல எந்த வித பாவ கணக்குமே இல்லாம இங்க அப்பா கிட்ட வாங்கின புண்ணிய கணக்கு மட்டுமே வச்சிருக்கும் போது தேக இந்திரியங்கள்ல பூரா மனம் வீசும் அப்படிங்கறத சொல்றாரு. அங்கமும் மனம் வீசக்கூடியதான் இருக்கும். பார்வை தப்பா இருக்காது, அங்க கேக்குற விஷயம் தப்பா இருக்காது, தப்பா பேச மாட்டோம், இந்த மனசு மேலே கீழே அடிக்காது. ஒவ்வொரு விஷயமும் தூய்மையானவர்களா இருப்பீங்க. அதான் சொல்றாரு இல்லையா, சர்வகுலிலும் சம்பன்னமா இருப்பீங்க, சம்பூர்ண நிர்வீகாரியா இருப்பீங்க, 16 கலைகள் நிரம்பிய தேவதையா இருப்பீங்க, மரியாதைகள் நிரம்பிய உத்தம புருஷர்களா இருப்பீங்க, அஹிம்சைங்கிற பரம தர்மத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்கன்னு நம்மளதான் பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அது எல்லாமே சத்தியத்தினுடைய மகிமையா இருக்குது அப்படிங்கறது புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், சிவனின் கோவில்கள் ஏன் உயர்ந்ததாக அமைப்பதாக பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும்னு தந்தை சொல்றாரு. கீதையின் வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்குது. பாபா இதுவும் கூறியிருக்கிறார், யார் என்னுடைய பக்தர்களோ கீதை பாராயணம் செய்யறார்களோ அவர்கள் அவசியம் கிருஷ்ணரின் பூசாரியாகவும் இருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, தேவதைகளின் பூஜாரிகளுக்கு கூறுங்கள், மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்யறாங்க மற்றும் அவர் சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. வியந்த ஏறி மேலே செல்றாங்க. சிவனின் கோயில் மேலே கட்டப்படுது. சிவபாபா கூட படிகள் பற்றி கூறுகிறார் இல்லையா, அவரது பெயர் உயர்ந்தது, இருப்பிடமும் உயர்ந்தது. எவ்வளவு மேலே செல்றாங்க, பத்ரிநாத், அமர்நாத், அங்கு சிவனின் கோயில் உள்ளது. உயர உயர உயர்த்துபவர் ஆவார். எனவே அவரது கோவிலை கூட மிக உயர்ந்ததாகவே அமைக்கிறாங்க. இங்கு குரு சிக்கர் கோயில் கூட உயர்ந்த மலையில அமைக்கப்பட்டிருக்கு. உயர்ந்த தந்தை அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். சிவபாபா கற்பிக்கிறார்னு உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்ப மலை கோயில் பூராமே சொல்றாங்க அப்பா, எல்லாருமே யாரெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்காங்கன்றத பாருங்க. சிவபாபா கோயில்லாம் உயர்ந்த மலை மீது சிகரத்துல, ரொம்ப உயர்ந்த சிகரத்துல எல்லாம் அமைக்கிறாங்க. அப்ப அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காரு, உயர்ந்த காரியத்தை செய்யறாரு அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. என்ன உயர்ந்த காரியம்? வெள்ளியங்கிரி மலைக்கு போறாங்களே, எவ்வளவு உயரத்துல போய் படிக்க தெரியும், அங்க போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு வர்றதுக்காக அவ்வளவு போயிட்டு இறந்துட்டாங்க பிரதர். இப்ப ரீசெண்டா நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, சொல்லுவாங்க மேகம்லாம் நம்மள இடிக்குமா. மலை மேல இப்படி உயரமா ஏறுறாங்களே கோயிலுக்கு போகும்போது, மேகம்லாம் நம்மள இடிக்கும். சொல்லுவாங்க நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் போய் பார்க்க போறாங்க. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா உட்காந்து இடத்துல அப்பாவை பார்த்துட்டு இருக்கோம் பரந்தாமத்துல. அதுவும் உயிரோட்டமானவரை அங்க போய் ஜடமூர்த்தி எல்லாம் பார்க்க போறாங்க. அந்த ஜடமூர்த்தி நம்மளை உயர்த்துபவர், மேன்மைப்படுத்துபவர் அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரி கோயில்களை உயரத்துல கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மையான அந்த நாராயணன் கோயில்ல, விஷ்ணு கோயில எல்லாம் பூசாரிங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் புரிய வைங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த விஷயத்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் தான். தேகதாரி கிருஷ்ணர் அவருடைய ஒரு அவரால பாலனை செய்யப்பட்ட ஒரு ஆத்மா அப்படிங்கறத புரிய வைக்கணும். தேவதைகள் எல்லாருமே பரமாத்மாவால பாலனை செய்யப்பட்டவங்க. அந்த காரியம் இப்பதான் நடந்துகிட்டு இருக்குது சங்கம யுகத்துல அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட், உண்மையிலும் உண்மையான கதையை நாம் எப்படி கூறி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்க சத்யநாராயணுடைய கதையை கேக்குறீங்க, அவர்களோ எது நடந்து முடிந்து விட்டு இருக்குதோ அவற்றின் கதைகளை முன்னால் என்னென்ன ஆகியதுன்னு சொல்றாங்க. அது கதை என்று கூறப்படுது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பெரியதிலும் பெரிய கதை சொல்றாரு.
இந்த கதை உங்களை மிகவும் உயர்ந்ததாக ஆக்கக்கூடியது. இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கணும் மற்றும் அநேகருக்கு சொல்லணும். கதையை கூறுவதற்காக தான் நீங்க கண்காட்சி அல்லது மியூசியம் அமைத்திருக்கிறீர்கள். 5000 வருடம் முன்னால் பாரதம் தான் இருந்தது. அதில் தேவதைகள் ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தாங்க. இது உண்மையிலும் உண்மையான கதை. இதை வேறு யாருமே சொல்ல முடியாது. இது உண்மையான கதையாகும். இதை சைதன்ய விருட்சபதியான தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு. இதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீங்க. இதில் தூய்மை என்பது முக்கியமாகும். தூய்மை ஆகலை என்றால் தாரணை ஆகாது. சிங்கத்தின் பாலுக்கு தங்க பாத்திரம் வேண்டும். அப்பொழுதுதான் தாரணை செய்ய முடியும். இந்த காது கூட ஒரு பாத்திரத்தை போல ஆகும் இல்லையா? இது தங்க பாத்திரம் ஆகணும். இப்பொழுது இது கல்லினால் ஆனதாகும். கல்லினால ஆயிருக்கும். தங்கத்தினுடையது ஆகும் பொழுதுதான் தாரணை ஆக முடியும். மிக கவனத்துடன் கேட்கணும் மற்றும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதான் சிங்கத்தின் பால் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்றாரு. இந்த ஞானம் உங்க புத்தியில தாரணை ஆகணும் அப்படின்னா, புத்தி தங்க புத்தி உடையதா இருந்துச்சுன்னா அதுல அந்த சிங்கத்தின் பால் அப்படி சேமிக்கப்படும், உங்களுக்கு தாரணை ஆயிருக்கும், தாரணை ஆகும்ன்றத சொல்றாரு. ஆனா இப்ப சிலருக்கு கல் புத்தி இருக்குது அப்படிங்கறத சொல்ற. கல் புத்தி உடையவர்களுக்கு தாரணை ஆகிறது இல்ல அப்படிங்கறத புரிய வைக்கிறார். அப்ப எப்படி அந்த கல் புத்தில இருந்து தங்க புத்தி உடையவரா மாறணும் அப்படின்னா, நினைவின் பலத்தால மட்டுமே நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிடும் போது, தந்தையை நினைவு செய்யும் போது, அப்பதான் பாவ கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் போது அது உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அடிக்கடி இந்த ஞான சிந்தனை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா கல் புத்தி தங்க புத்தியா மாறும். எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த ஞானம் தான். படிப்பின் மூலமா தான் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவரா மாறுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையான சத்யநாராயண கதை நான் தான் சொல்றேன். ஆமா ஆமா, இதுதான் சத்யநாராயணனுடைய கதை. அதான் சத்யநாராயணன் கதை, அமர கதை ரெண்டுமே ஒண்ணுதான். சத்தியம்னா என்ன? உண்மை, உண்மையான நாராயணன் ஆக்கக்கூடிய கதை இது. அமரக்கதை அப்படின்னா அமரன் ஆக்கக்கூடிய கதை. அமரன்னா யாரு? ஆத்மாதான் உண்மையிலே அமரன். ஏன்னா அழிவே இல்லாதவன், அவிநாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அழியாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே ஆத்மாதான். அதத்தான் அமரக்கதைனே சொல்ல முடியும். அப்ப அமரக்கதையும் இதுதான், சத்தியமான நாராயணனை ஆக்கக்கூடிய கதையும் இதுதான் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க அப்பா. வேறு சத்சங்கங்கள்ல ஒரு பொழுதும் எது நடந்ததாக கேள்விப்பட்டிருக்க முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாரதத்துல இல்லா மார்க்கத்தினுடைய ராஜ்யம்தான் நடந்திருக்குது. துறவர மார்க்கத்தினருடன் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கு கணவன் மனைவி இருவருமே தூய்மையாக ஆகணும். 2 சக்கரங்களும் நடக்கிறது என்றால் சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் சண்டை ஏற்பட்டு விடுது. தூய்மையை பற்றி தான் சண்டை நடக்குது. வேறு எந்த சத்சங்கங்களிலும் தூய்மை காரணமாக சண்டை என்று ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது ஒரே ஒரு முறை தந்தை வரும்பொழுது சண்டை ஏற்படுது. தந்தை ஒன்றும் தூய்மை ஒன்றும் இழக்கவில்லையே என்று தந்தையும் கேட்கிறார். ஏனெனில் காமம் மகா எதிரியாகும் இல்லையா? முற்றிலும் விழுந்துடுறாங்க. இந்த காம விகாரம் எல்லோரையும் ஒரு காசுக்கு உதவாதாக ஆக்கிடுது அப்படின்னு. அப்ப தூய்மைதான் முக்கியம் சொல்றாரு. மற்ற சத் சங்கத்துல எல்லாம் கணவன் மனைவி தூய்மை ஆகணும்ன்ற ஒரு ரூல்ஸே கிடையாது, கட்டளைகளே கிடையாது. இந்த பிரம்மகுமாரிஸ் அப்படிங்கிறவங்க தான் தூய்மைய கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பழி சுமத்திட்டு இருக்காங்க இல்லையா? தூய்மை இப்படி விகாரம் தான், இந்த காம விகாரம் தான் உங்களை ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா ஆக்கிறது, ஒண்ணுமே இல்லாதவர்களா ஆக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா காமம் தான் முதல் இடை கடை துக்கம் கொடுத்தது. ஆறுல இருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தது இந்த காமம் தான். நீங்க எதை சுகம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை இந்த கீழான நிலைக்கு இழுத்து விட்டதுக்கு காரணமே இந்த காமம் தான்றத சொல்றாரு. அதனால்தான் காமம் மகா சத்ரு அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிற. அது கீதையில மட்டும் இல்ல, எல்லா பைபிள் குரான்ல எல்லா இடத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கும். அதை யாரும் மனிதர்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இப்ப உண்மையான தந்தை இந்த விஷயத்த எப்படி கணவன் மனைவி தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற கட்டளையை கொடுக்கும் போதுதான் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த தூய்மை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மூலமா சண்டையும் அதிகமா ஏற்படுதுங்கிறாங்க பாபா. ஆமா, கணவன் மனைவிக்கு வேறுபாடுங்கிறது. இந்த சத்சங்கத்துல மட்டும்தான் நம்ம தூய்மையை பத்தி நம்ம சொல்றோம். நம்ம வேற சத்சங்கத்துல தூய்மை பத்தி சொல்ல மாட்டாங்க. அங்க கூட்டம் எக்கச்சக்கமா போகுது. இங்க கம்மியா தான் வருவாங்க. ஆமா,
ஏன் அங்க கூட்டமா போகுது? அவங்களையும் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்களேன். தூய்மையா தான் நீங்க இருந்தாகணும், யாரையா ஒரு ஆளை கட்டளை கொடுக்க சொல்லுங்க. யாருமே போக மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க கல்லா கட்ட முடியும்? காசு பணத்துக்காக செய்யறாங்கன்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆனா நம்ம இங்க என்ன வாங்குறோம்? யாருக்கிட்டயுமே ஒரு ரூபா கை நீட்டி வாங்குவோமா? யாருக்கிட்டயுமே வாங்க மாட்டோம். வந்து உண்டியில போட்டா போடுங்க, இல்லாட்டினா விடுங்க அப்படின்னு தானே சொல்றோம். ஃப்ரீயா தான் கிளாஸ் பண்றோம், 7 days கோர்ஸும் எடுக்கிறோம். சென்டரை பராமரிக்கிறதுக்கு அங்க முக்கிய அங்க போறவங்க வரவங்க கொடுக்கறத வச்சு சமாளிச்சு இருந்துக்கிறோம் இல்லையா? அது சொல்றாங்க. அப்ப அப்படி அவங்க இருக்காங்களா? எவ்வளவு வசதியோட எவ்வளவு பெரிய பங்களா எல்லாம் கட்டுறாங்க, எவ்வளவு லக்ஸூரியா வாழ்றாங்க. அப்படி இல்லாம இந்த சென்டர்ல நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அப்ப நெக்ஸ்ட் பிரதர், எது வலிமையாகவும் தொல்லைப்படுத்துவதாகவும் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க. 63 பிறவிகள் நீங்கள் வைஷ்யாலத்தில் இருக்கிறீங்க. இப்ப தூய்மையாகி சிவாலயம் செல்லணும்னு தந்தை சொல்றாரு. இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்க, சிவபாபாவை நினைவு செய்வீங்கன்னா சிவாலயமான சொர்க்கத்துக்கு செல்லுவீங்க. பிறகும் காம விகாரம் எவ்வளவு வலிமையா இருக்கு, எவ்வளவு தொல்லைப்படுத்துது, கவர்ச்சி ஏற்படுத்துது. கவர்ச்சியை நீக்கிடணும். திரும்பி செல்ல வேண்டி இருக்கும் பொழுது அவசியம் தூய்மையாகணும். டீச்சர் உட்கார்ந்து கொண்டே இருப்பாரா என்ன? படிப்பு சிறிது காலம்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. டீச்சர் கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு. இப்பயே தூய்மையாகிறவங்களும் தூய்மை ஆயிக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையாகலைன்னா என்ன ஆகும்? சூட்சும உலகத்துல தண்டனை கிடைக்கும், அனுபவிக்க வேண்டியதாயிரும். அப்ப அங்க போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்கேயே பாவக்கர்மங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லி தராரு. இங்கேயே முடிச்சுட்டு போனா ஜாலியா போகலாம் இல்லையா? சத்தியுகத்திலயும் உயர்ந்த பதவி கிடைக்கும் உங்களுக்கு. துவாபர யுகத்திலையும் பூஜிக்கக்கூடிய தேவாத்மாவா இருப்பீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ஏன்னா துவாபர யுகத்துல எப்படி பூஜை நடக்குது தேவதைகளுக்கு? அங்கமும் பூஜை நடக்குது. சதி தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா? சிவனுடைய மனைவின்னு பக்தி மார்க்கத்தை சொல்லப்பட்ட முதல் மனைவியா சொல்லப்பட்டவங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அங்கமும் பூஜிக்கப்படுது. கண்ணு பூஜிக்கப்படுது, காது, மூக்கு, வாயி, எதெல்லாம் காம விகாரத்தை தூண்டுதுன்னு சன்னியாசிகள் சொல்லி வீட்டை விட்டு போனாங்களோ அதையே பூஜிக்கப்படக்கூடியதா இருக்குது. பெண்களுடைய எல்லா அங்கமும் பூஜிக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களோட தலைமுடியா இருக்கட்டும், கால் பகுதி, கை பகுதி, எல்லாமே அங்கமும் பூஜிக்கப்படக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட பூஜைக்குரிய ஆத்மா நீங்க விகாரத்துல போய் விழுகலாமா? அப்ப எந்த அளவுக்கு தூய்மையானவர்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. அதுதான் உங்களுக்கு முதல் இடைக்கடை துக்கம் கொடுத்தது. நீங்க தூய்மையானீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பூஜைக்குரிய மகிமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இப்ப நம்ம தானே அப்பாவுடைய மனைவிகள். இப்பதானே அந்த நாயகனுக்கு, பரமாத்மாங்கிற நாயகனுக்கு ஆத்மாக்களான நாம தானே நாயகிகள். உண்மையான கதை இதுதான். அது பக்தி மார்க்கத்துல இதோடைய நிழல் வெளிப்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. தந்தையிடம் நாம் எதையும் கேட்க வேண்டியதில்லை, எதனால் அனைத்தும் கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. நீங்க தந்தையை மறந்து தேக அபிமானி ஆகுறீங்க, அப்போது தலைகீழானவர் ஆயிருவீங்க. தந்தை எல்லாமே சொல்றாரு. தந்தையிடம் இருந்து சக்தி கொடு, பலம் கொடுலாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தந்தையோ யோக பலத்தினால இவ்வாறு ஆகணும்னு வழி சொல்றாரு. நீங்க யோக பலத்தினால எவ்வளவு செல்வந்தர் ஆகுறீங்க என்றால் 21 பிறவிகள். ஒரு பொழுதும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்ல. இவ்வளவு நீங்கள் தந்தையிடம் பெற்றுக்கொள்றீங்க. பாபாவோ ஏராளமான சம்பாத்தியம் செய்விக்கிறாரு என்பதையும் உணர்ந்திருக்கிறீங்க. எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்குங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் மிக உயர்ந்தவர் ஆவார்கள். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக படிக்கவில்லை என்றால் பிரஜையா ஆயிடுவீங்க. படிப்பு தான் முக்கியம். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. படிப்பு சரியா இல்ல, மந்தபத்து உடையவரா இருக்கீங்க, நல்ல யோகா செய்யல, தெய்வீக குணங்களை தாரணம் செய்யல அப்படின்னா என்ன ஆகும்? பிரஜையில போயிடுவீங்க. இது அப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு ட்ரெயின்ல போறீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா, இல்ல ஃபோர்த் கிளாஸ் வேணுமா எல்லாம் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னா சத்தியகத்துக்கு போவீங்க. செகண்ட் கிளாஸ் வேணும்னா அங்க ராஜா ராணிகளுக்கு ஒரு துணைவர்களா போவீங்க. இல்ல துணைவர்கள். செகண்ட் கிளாஸ்னா ஓரளவுக்கு நார்மலான ஒரு பொசிஷன். மந்திரி இருக்க மாட்டாங்க. ஒரு செல்வந்த பிரஜைன்னு சொல்லுவார் இல்லையா? பிரபுக்கள்லாம் அங்க இருப்பாங்க, ரொம்ப செல்வந்த பிரஜைகளா இருப்பாங்க. அது செகண்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்ங்கிறது
சாதாரண பிரஜைகளா போவீங்க. 4th கிளாஸ்ங்கிறது இந்த வெட்டியான் வேலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வெட்டியான பிரஜைகளுக்கும் பிரஜையா போறவங்க, பிரஜைகள் வீட்டுல கூட வேலை செய்யறதுக்குலாம் ஆள் வேணும் இல்லையா, அப்படி போறவங்க எல்லாம் இருப்பீங்க. இப்படி உங்களுக்கு கீழான பதவி கிடைச்சிரும், பாத்துக்கோங்க. அப்போ உயர்ந்த பதவி வேணா தெய்வீக குணங்களை இங்கேயே நல்லா தாரணை செஞ்சுட்டு போங்க. ஆனா ஆரம்பத்திலேயே சொன்னாரு, சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு போகுது. அந்த சம்ஸ்காரம்ன்றது இந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை மட்டுமே எடுத்துட்டு போகும் ஆத்மா. அதுல எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் தாரணை ஆயிருக்குதோ, எந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கு அதிகமா இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி அங்க கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன். நமக்கு எது கிடைத்து கொண்டே இருக்கும்னு டூ லேட்னு சொல்லுவீங்க பாபா சொல்றாரு. அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்களுடைய மியூசியம் போக போக அதிகமாகி ஆகிவிடும் மற்றும் உங்களுடைய பெரிய பெரிய கூடங்களும் கிடைக்கும், கல்லூரிகள் கிடைக்கும், அங்கு நீங்கள் சேவை செய்வீங்க. இந்த திருமணங்களுக்காக அமைக்கப்படும் கூடங்கள் கூட உங்களுக்கு அவசியம் கிடைக்கும். நீங்கள் இவ்வாறு விளக்குவீங்க. சிவபகவான் சொல்றாரு, நான் உங்களை இது போல தூய்மையாக்குறேன் என்பதை அறிந்து ட்ரஸ்டிகள் ஹால் கொடுத்துடுவாங்க. சொல்லுங்க, பகவான் சொல்றாரு, காமம் மகா எதிரி, அதனால துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது தூய்மையாகி தூய்மையான உலகம் செல்லணும், உங்களுக்கு ஹால் கிடைத்து கொண்டே இருக்கும், பிறகு டூ லேட்னு சொல்லிடுவீங்க. அப்ப சொன்னது ஃபுல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க. மண்டபம் கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்கூல் கிடைக்கும், காலேஜஸ் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் சேவை செய்ய உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க எக்ஸிபிஷன் வைப்பீங்க, மியூசியம் வைப்பீங்க, எல்லாத்துக்கும் பண விளக்கம் கொடுத்து புரிய வைப்பீங்க. அது எல்லாமே இப்ப நடக்குது இல்லையா, எல்லா இடத்துலயும் சேவை நடக்குது இல்லையா, எல்லாரும் சேவைக்கு வராங்க இல்லையா, எல்லாரும் எக்ஸிபிஷன்ல வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அப்பாவுடைய அறிமுகத்தை. அதான் என்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க, 69க்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்ப நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க, 60 வருஷம் ஆகும். 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சொன்னது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பிறகு நமக்கு எல்லாமே பிறகும் இப்ப இனிமையும் கிடைக்குங்கிறார் பாபா, இனிமையும் கிடைக்கும், நம்ம இப்ப டூ லேட்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இறுதி நேரத்துல எடுக்காதவங்க, ஞானம் கிடைக்காதவங்க என்ன செய்வாங்க, டூ லேட் போர்டு போடப்படும், அப்பா அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது சொல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்பா வந்திருக்காரு, அப்பாவுடைய காரியம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. இருந்தாலும் இந்த ஞானத்தை முழுமையா தாரணை செய்ய அவங்களால முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு நேரம் இருக்காது. நேரம் இருக்க இந்த நேரத்திலயே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. குழந்தைகளின் ஒவ்வொரு ரூபாயும் என்னவாக ஆகிறதுன்னு பாபா சொல்றாங்க. தந்தை சொல்றாரு, நான் மீண்டும் நிரப்பி கொடுக்க வேண்டி இருக்கும் வகையில இப்பொழுது சும்மாவே உங்களிடமிருந்து வாங்குவேனா என்ன? குழந்தைகளின் ஒவ்வொரு ரூபாய் மூலமாக சிறு துளி குளமாக ஆகிறது, மற்றபடி அனைவருடையதும் மண்ணோடு மண்ணாக சேரப்போகுது. தந்தை எல்லோரையும் விட பெரிய கணக்கு பார்ப்பவரும் ஆக இருக்கிறாரு. பொற்கொள்ளர், சலவை தொழிலாளி, சிற்பியும் ஆவார் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, many a drop of water make a mighty ocean அப்படின்னு. அப்படின்னா சின்ன சின்ன துளிகளா சேர்ந்து சேர்ந்து பெரு வெள்ளமாயிடும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே போல தந்தை கிட்ட இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் பணம் கொடுக்குறீங்க, உதவிலாம் செய்றீங்க, உங்களுடைய உழைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறீங்க. அத தந்தை திருப்பி நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் சும்மா விட மாட்டார் இல்லையா, அவங்கள சத்தியுகத்துல கை நிறைய நிரப்பி தானே அனுப்புறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் தந்தை இப்ப என்னென்ன வேலை சொல்றாருன்னு பாருங்க. உங்களுக்காக நான் என்னென்ன காரியம் செய்துகிட்டு இருக்கேன்றத சொல்றாருப்பாங்க. பொற்கொள்ளனா வந்திருக்கேன், டோவியா வந்திருக்கேன், சலவை தொழிலாளியா வந்திருக்கேன், இன்னொன்னு என்ன சொன்னாரு, சிற்பி. நம்மள செதுக்கிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. மூர்த்தியை செதுக்குறாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு சிலையை செய்யறதுக்கு எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுவாங்க, ஒரு சிற்பி கண்ணை உருவாக்குறதுக்கு, அந்த மூர்த்தி சிலையில உருவாக்குறதுக்கு கண்ணுக்கு 1000 அடி வாங்கணும். இந்த ஒரு கண்ணுக்கு 1000 அடி, இன்னொரு கண்ணுக்கு 1000 அடி, மூக்குக்கு 3000 அடி, முகம் முழுக்க ஒரு 50,000 அடி வாங்கணும் உடம்பு ஃபுல்லா. இப்ப உடம்பு ஃபுல்லா அடி வாங்கணும், எத்தனை அடி வாங்கணும்னு பாருங்க. எப்படியும் லட்சக்கணக்கான அடி சொல்லுவாங்கல்ல. 2 கல்லு பேசி அடி வாங்குறது என்னால முடியாது, நீ வேணா அடி வாங்க, நான் வந்து துணி துவைக்கிற கல்லாவே இருந்துக்கிறேங்கிற மாதிரி. அடி வாங்கினாதான் தேவதையா ஆகலாம். அதான் உடம்பு முழுக்க லட்சக்கணக்கான அடி, கோடிக்கணக்கான அடி வாங்கினாதான் அங்க மூர்த்தியாவே அமர முடியுங்கிறது சொல்றாரு.
அப்படி அந்த கல்லுக்கே அவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்னா, அப்ப நீங்க சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு நீங்க அடி வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அனுபவிச்சுல மாற வேண்டியதா இருக்குது. ஞானமே ஞானம் இல்லையா? அத சொல்றாரு. சிற்பியா வந்திருக்கேன், உங்களை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. பொற்கொள்ளனா வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களை நீங்க மொத்தமா இரும்பு துருப்பிடிச்ச இரும்பா மாறி போச்சு. உங்க ஒரு தங்கத்தை தனியா எடுக்கணும் அப்படின்னா இப்ப 916 கேரியம் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம். இத கூட தங்கம் 916 கேரியம் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப 100% தங்கம் இருக்காது, 91.6% தங்கம் இருக்கும். மற்றது பூரா கலப்படம் இருக்கும் இல்லையா? வெள்ளி கலப்படமா இருக்கும், தாமிரம் கலப்படமா இருக்கும், இரும்பும் கலப்படமா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பொற்கொள்ளனா தங்கத்தை மட்டும் தனியா உருக்கி எடுக்க வேண்டியதா இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் பொற்கொள்ளனா வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றது. சலவை தொழியால வந்திருக்கேன் அப்படிங்கறதுனா உங்களுக்கு நான் ஞானம்ங்கிற சோப்புனால இந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஆத்மாக்கள் தான் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாரு. அதுல இருக்க அழுக்குகளை பூரா இந்த ஞானம்ங்கிற சோப்பு போட்டு கிளீன் பண்ணி தாரேன் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இங்க அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய முரளிலாம் இருக்கு டோவிய பத்தி சொல்றதுலாம். இப்படி இந்த மாதிரி காரியம்லாம் அப்ப உங்களுக்காக செய்துட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப இறைவனாவே நான் வரல, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சேவகனா வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னும் எத்தனையோ சம்பந்தம் சொல்லுவாரு. நான் உங்களுக்கு தூய்மை பணியாளரா வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் சேருக்குள்ள மூழ்கி போயிட்டீங்க, உங்களை தூக்கி எடுத்து நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் உங்களுக்கு வெட்டியானா வந்திருக்கேன்னா சொல்லுவாரு. இங்க காமம்ங்கிற சிதையில விழுந்துட்டீங்க, உங்களை மறுபடியும் ஞானம்ங்கிற சிதையில ஏத்த வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லுவாரு. சிதை ஏற்றக்கூடியவர்கள் யாரு? சிதையில ஏற்றாங்கன்னா யாரு சிதையில ஏற்றுவாங்க? சிதையில ஏத்துறவங்க வெட்டியானு. அப்ப வெட்டியானுங்கிற சம்பந்தம் தானே அது. பாருங்க எவ்வளவு எதெல்லாம் இழிவான தொழில் இழிவான காரியம்லாம் சொன்னாங்களோ, மனிதர்கள் சொன்னாங்களோ, அத்தனை காரியமும் பகவான நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்மள இந்த மாதிரி சம்பந்தங்கள் நினைவு செய்யும் போது, எனக்காக வந்தீங்களா பாபா, இந்த காரியம் எனக்காக செய்துட்டு இருக்கீங்களா பாபான்னு ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலை நினைச்சு பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு நினைவு வராம போயிடும். அவர் எனக்காக என்ன காரியம் செய்துகிட்டு இருக்காரு, நான் இன்னும் உட்காந்து முயற்சி பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன்ற ஏக்கமும் தவிப்பும் அப்ப வரும். இந்த காரியம் செய்த பாபாவுக்கு நான் என்ன ரிட்டர்ன் தர முடியும்? அவர் வெட்டியானா வந்திருக்காரு, நான் அவருக்கு என்ன காரியம் திருப்பி நான் செய்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு நீ அந்த அளவுக்கு முயற்சி செய்யறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நாம் எந்த சேவையும் சுலபமாக செய்ய பாபா என்ன சொல்றாரு, எப்படி கலங்கரை விளக்கம் ஒரு இடத்துல இருந்தபடியே தூரத்திற்கு சேவை செய்து, அதே மாதிரி நீங்க அனைவரும் ஒரு இடத்துல இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவையை பொருட்டு நிமித்தம் கருவியாக ஆகிடணும். இது லைட் நைட் ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவராக இருப்பதற்கான அவசியம் இருக்குது. அவ்வளவே. மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருந்ததுன்னா, மண் மனோபவ என்ற மந்திரத்தின் சகஜமான சொரூபமாக இருந்தீங்க என்றால், மனமானது சுப பாவனை, சிறந்த நல்விருப்பம், சிறந்த உள்ளுணர்வு, சிறந்த வைப்ரேஷன் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த சேவையை சுலபமாக செய்ய முடியும். இதுவே மனசா சேவையா இருக்குது அப்படிங்கிறாங்க. லைட் ஹவுஸ் உதாரணமா சொல்றாரு மனசா சேவைக்கு. அதானே லைட் ஹவுஸ் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை தூரத்துல இருக்கும்போது கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். லைட் ஹவுஸ் பொதுவா எங்க வச்சிருப்பாங்கன்னா கடற்கரை ஓரத்துல வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அங்க வச்சிருக்காங்க? அப்பதான் படகு அங்க இது கரையை விட்டு கரைக்கு சேர்றதுக்கு அவங்க வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருள்ல தவிக்கிறவங்களுக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணும். இங்க ஒரு நல்ல இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு போனா நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும், வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். இதெல்லாம் மாத்தாக்கள் சொல்லி கேட்டிருக்கீங்களே. வீட்டுல இருக்கும் போதுதான் எங்களுக்கு அமைதி இல்ல, துக்கம், அசாந்தி அனுபவம் செய்யறோம், இங்க வந்தாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு, சென்டருக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா? கேக்குறோம் இல்லையா? நம்ம இங்க வந்ததுதான் நிம்மதியா இருக்குது, வீட்டுல இருக்கும்போது தொந்தரவா இருக்குது எங்களுக்கு அப்படின்றத. அதான் அப்படிப்பட்ட லைட் ஹவுஸ் தான் நீங்க இருக்கணும். உங்களுடைய வைப்ரேஷன்ஸும் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் வாயு மண்டலமும் அந்த அளவுக்கு அடுத்தவங்க வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. அது லைட் ஹவுஸ் உதாரணமா சொல்றாருன்னா, இருள்ல அந்த படகு, இந்த போட்டு, ஷிப் எல்லாம் வருதுன்னா தெரியணும் இல்லையா? இங்க கரை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான்
அங்க வந்து நிப்பாட்ட முடியும், நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைட் ஹவுஸ் அங்க வச்சிருக்காங்க. அது போல இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குது, சிறந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க மற்ற இந்த மனித ஆத்மாக்களுக்கு இங்க ஒரு லைட் ஹவுஸா இருக்கணும், உங்களுடைய வாயு மண்டலம் அப்படிப்பட்டதா இருக்கணும்ன்றத சொல்லுவேன். இதுதான் மனசா சேவை அப்படிங்கறத சொல்றோம். பிராமண ஆத்மாக்கள் நாம் இப்பொழுது என்னவாக ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. இப்பொழுது பிராமண ஆத்மாக்காகிய நீங்கள் மைட் சக்திசாலியா ஆகுங்க மற்றும் மற்ற ஆத்மாக்களை மைக்கு பேசக்கூடியவர்களாக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க மைட் ஆகுங்க, நீங்க சக்திசாலியான அனுபவத்துல இருங்க, மற்றவர்களை மைக் ஆக்குங்க, மற்றவர்களை வாச்சா சேவை செய்ய வைங்க அப்படிங்கறத சொல்றாங்க. யாரு முன்னாடியே வந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் மனசா சேவை செய்யுங்க. ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்களால எதிர்த்து நின்று மற்ற காரியங்கள் செய்ய முடியாம இருக்கலாம். ஏன்னா மூத்த சகோதர சகோதரிகள்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாம இருக்கலாம். அப்படிங்கறதுக்காக அவங்கள மனசா சேவை செய்ய சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நல்லா இப்ப புதுசா வந்தவங்க நல்ல ஒரு வாட்ட சாட்டமா இருந்து சேவை செய்யறாங்க அப்படின்றதப்ப, நல்லா ஓடி ஆடி சேவை செய்யறாங்கப்ப அவங்கள வந்து இப்படி வாட்டா சேவைக்கு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மைட்டு மைக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. மைட்டுனா சக்திசாலியான நிலை, மைக்குனா வார்த்தைகள் மூலமா சேவைக்குரிய சேவையை சொல்றாரு. மனசா சேவை, வாட்சா சேவை. முடிஞ்சிருச்சு பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ மாமா.